நம்முடைய பகுதியில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் இன்றைய தினம் தேர்தல் பிரச்சாரம் துவக்கி இருக்கிறோம். காலையிலிருந்து ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த அளவிற்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்ற ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். இந்த விதத்தில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு உற்சாக வரவேற்பு. அதுவும் நம்முடைய கழக தோழர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவங்களுடைய எழுச்சி, ஒட்டுமொத்த எழுச்சி இங்கே காணப்படுகிறது. பொறுப்பாளராக வந்திருக்கக்கூடிய கோகுலாந்திரா அக்கா அவர்கள், முன்னாள் அமைச்சர் அவர்கள், மாவட்ட கழக செயலாளர் KP கந்தனன் அவர்கள், வருகை தந்திருக்கும் நம்முடைய பகுதி செயலாளர் ஜானகிராமன் அவர்கள். இல்லைம்மா, அது இதுக்கு மட்டும்தான், பேட்டிக்கு மட்டும்தான். வருகை தந்திருக்கிற நம்முடைய வட்டக்கழக செயலாளர் நம்முடைய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், நிறைய KPK சதீஷ் அவர்கள், சூர்யா, நம்முடைய தேமுதிக மாவட்ட கழக நம்ம கட்சியர் தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் நம்முடைய சூர்யா அவர்கள், STPI நம்முடைய ஜலால் எங்க பிலால் அண்ணன் அவர்கள், மற்ற கழக நிர்வாகிகள், மகளிர்கள், ஒட்டுமொத்தமாக கழக தோழர்கள் எல்லாரும் உற்சாக விதத்திலே தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் மேற்கொண்டு இருக்கிறோம். ரெண்டு விஷயம் பார்க்கணும். ஒன்று, இந்த விடியா திமுக அரசு, அந்த விடியா திமுக அரசு மக்கள் விரோத நடவடிக்கை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, விலைவாசி உயர்வு கட்டுநடங்காத விதத்தில் இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் போதை வஸ்துக்கள் எளிதாக கிடைக்கக்கூடிய, அதுவும் சிந்தட்டிக் ட்ரக்ஸ், ஒட்டுமொத்தமாக இளைஞர்களுடைய எதிர்காலத்தை சீர்குலைக்கக்கூடிய இந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எளிதாக கிடைக்கக்கூடிய மாநிலமாக இந்த விடியா திமுக அரசு மாற்றியிருக்கிறது. இப்போ கோடை காலம், இந்த கோடை காலத்தில் இந்த வெயிலில் பசங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க. அந்த ஐஸ்கிரீமுடைய விலையை கூட லாப நோக்கத்துடன் பார்த்து விலையை உயர்த்திருக்கக்கூடிய அரசாங்கம் தான் திமுகவின் அரசாங்கம். எனவே தான் ஒட்டுமொத்தமாக எங்கே சென்றாலும் மக்கள் காத்து கொண்டிருக்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் ஒரு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்று சொன்னால் அது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தான் இவங்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட முடியும். அதனால அவங்க ஓட்டு போடுவதற்கு முடிவு செய்து விட்டார்கள். அதனால எங்கே போனாலும் நம்ம ரெட்டலை நம்ம வணக்கம் வச்சுன்னா அவங்க ரெட்டலை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க கண்டிப்பாக வின் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா தக்க பாடம் திமுக அரசுக்கு புகட்ட வேண்டும் என்ற நிலையில் அவர்கள் இருக்கின்றார். இன்னொன்று, இந்த திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுத்தவரையில் 5 ஆண்டு காலத்தில் எந்த விதத்திலும் எந்த நடவடிக்கையும் அவர் தொகுதி சார்ந்து எடுக்கவே இல்லை. எந்த தொலைநோக்கு பார்வையுடனும் அவர் செயல்படவில்லை. இன்றைக்கி பேட்டி கூட பார்த்தா தினமலை நாளிதழில் கொடுத்துருந்தாங்க. அது வெள்ளத்துக்கு திமுக உறுதுணை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வெள்ளத்தை ஏற்படுத்தியதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்க 2019 அவங்களோட போல் ப்ராமிஸ் என்னவென்று சொன்னால், நான் வெள்ளம் இல்லாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஆண்டு காலம் ஆட்சி. இந்த செயற்கையாக ஒரு வெள்ளம், குறிப்பாக மழைநீர் வடிகால்கள் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தொடர்ந்து முயற்சி எடுக்கப்பட்டு 4500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டனால அந்த டெண்டர் ப்ராசஸில் திமுக ஆட்சி வந்தது. வெள்ளம் ஏற்படுவதற்கு முன்னதாக அமைச்சர்கள்லாம் சொல்லக்கூடியது என்னவென்றால், கிட்டத்தட்ட 98% பண்ணி முடிச்சிட்டோம், ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காது என்று சொன்னார்கள். மழை ஏற்பட்டது, வெள்ளம் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நாங்கள் 32%, 35% பண்ணி மட்டுமே முடித்திருக்கோம். ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு அமைச்சர் பொய் சொல்லக்கூடிய விதத்தில் செயல்படலாம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை ஒரு கவர்மெண்ட் பொய்யான விதத்தில் சொல்லலாமா மக்களிடத்தில்? முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. அதனால் கிட்டத்தட்ட மக்கள் 4 நாட்கள் உணவின்றி அவதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குது. ஒட்டுமொத்தமாக இவங்க 5 ஆண்டு காலத்தில் ஒரு தடவையாவது மத்திய உள்துறை அமைச்சர், ஏன்னா அவங்க தான் நிறைய நிதி கொடுப்பாங்க, வெள்ளம் சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நிதி கொடுப்பாங்க. 4 நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது ரெகுலராக ராஜ்நாத் சிங் அவர்களை சந்தித்து வெள்ளத்தில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் நம்ம வெள்ளத்துக்கான நிதியை பெற்று நடவடிக்கை, அதனால் 4500 கோடி ரூபாய் நிதியெல்லாம் சாதாரணமாக வரல. நம்ம உள்துறை அமைச்சரை சந்திக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம், அதன் காரணமாக வருகிறது. திமுக நாடாளுமன்றம் ஒரு தடவை கூட உள்துறை அமைச்சரை அவர் சந்தித்து, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா குழு சந்திச்சிருந்தேன். நீங்கள் மற்றவங்களாம் குழு, திருநெல்வேலி அது சார்ந்திருக்கக்கூடிய மாவட்டங்கள் சார்ந்து குழு சந்திக்கலாம். நாடாளுமன்ற தொகுதி கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஒரு தடவை கூட அவங்க ராஜ்நாத் சிங் அவர்கள், இவங்க மத்திய உள்துறை அமைச்சரை பொறுத்தவரை அவங்க சந்திக்கலை. எனவே ஒட்டுமொத்தமாக இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு நீங்களாம் கேட்கணும், ஊடகத்துறை சார்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி நீங்களாம் கேட்கணும், ஏமா இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க? ஒரு 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை சார்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து SP வேலுமணியன் அவர்களிடத்திலும் அதேபோன்று EPS அண்ணன் அவர்களிடத்திலும் தொடர்ந்து முயற்சி எடுத்து அதன் காரணமாக பயோமைனிங் பிளான்ட்லேருந்து எல்லாமே கொண்டு வந்தது அதிமுக அரசு, அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற விதத்தில். நீங்கள் ஏமா அந்த திட்டத்தில் போய் ஸ்டிக்கர் ஓட்டுறீங்க? உங்களால் அந்த பணியை நாங்கள் ஆரம்பிக்கும் போது 4 ஆண்டுக்குள்ளாகவே அந்த பள்ளிக்கரணையில் இருக்க பெருங்குடி குப்பை கிடங்களுக்கு ஒட்டுமொத்த குப்பை 4 ஆண்டுக்குள்ளாகவே அகற்றப்பட்டிருக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பித்து வச்சோம்ல,
5 ஆண்டுகால ஆட்சி, இதுவரையில் 30% பணி மட்டுமே செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை ஒட்டுமொத்தமாக இந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஒட்டுமொத்த அக்கறையின்மையை வெளிப்பாடாக இது தெரிகிறது. இந்த ஒட்டுமொத்த அந்த பள்ளிக்கரணையில் ஒரு பெருங்குடி குப்பை கிடங்கு ஒட்டுமொத்தமாக அகற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வெள்ளம் வந்து நம்முடைய பகுதியில் ஏற்பட்டிருக்காது. ஸோ நீங்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள் நம்ம அவங்ககிட்ட கேளுங்க, முதல்ல ஸ்டிக்கர் ஓட்டரை நிறுத்துங்க. நீங்கள் இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லுங்கள். ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கல? 100% அங்கே இருக்கக்கூடிய குப்பை அகற்றப்பட்டிருக்க வேண்டும், அதுக்கான நடவடிக்கை நீங்கள் எடுக்கவில்லையே. இது குறித்து உங்களோட விளக்கம் என்ன என்று சொல்லுங்கள், கேளுங்க. இப்போது கடந்த ஆண்டு அவங்க தான் எம்பியாக இருந்தாங்க, இந்த முறை போட்டிடுறாங்க. நீங்களும் எம்பி போட்டிடுறீங்க. இப்போ பாஜக சார்பில் ஒரு கவர்னராக இருந்தவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போட்டிடுறாங்க. இந்த போட்டி எப்படி இருக்குது உங்களுக்கு சவாலாக இருக்குது? பாருங்கள், எப்பொழுதுமே தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கே வந்து திராவிடம் வர்சஸ் திராவிடம் என்று சொல்லுவார்கள். அதில் நான் வந்து மாறுபாட்டாக நான் சொல்கிறேன். எப்பொழுதுமே தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் நல்ல சக்திக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் தீய சக்திக்கும் தான் எப்பொழுதுமே களம். அந்த களத்தில், அந்த வாரில், அந்த தேர்தல் என்னும் அந்த களத்தில் இவங்க 2 பேருக்கும் மத்தியலாம். இதில் எப்பொழுதுமே பொய்யான ஒரு வாக்குறுதிகள், கோயபிள்ஸ் பிரச்சாரம் மூலமாக தீய சக்திகள் வந்து தலை காட்டுவது உண்டு. 2019, 2021 இதில் தலை காட்டுவது. ஆனால் என்றென்றைக்குமே நல்ல சக்தியான அதிமுக திருப்பியும் மீண்டும் வரும். அந்த விதத்தில் 2024 கண்டிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை சார்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெறுவார்கள். பாஜகவை பொறுத்தவரையில் ஊடகத்துறை சார்ந்திருக்க தான் பேசுகிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு பேச்சே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய விதத்தில் நம்ம அவங்கள பற்றி நம்ம கண்டுகொள்வதில்லை. அவர்கள் எது சொன்னாலும் நம்ம பொருட்படுத்துவதில்லை. ஒரு மாநிலத்துக்கு ஆளுநராக, ஒரு மாநிலத்துக்கு துணைநிலை ஆளுநராக இருந்தாங்க. அதை ராஜினாமா பண்ணிட்டு வந்து இப்போ கேண்டிடேட்டாக நிற்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? பாருங்கள், அவங்கள பொறுத்தவரையில் தென்சென்னை தொகுதிக்கு அவங்க ஒரு மாநிலத்தின் தலைவராக இருந்திருக்கக்கூடியவர். அவங்க வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் தலைவராக இருந்திருக்கக்கூடியவர். அவங்க வந்து மத்திய அரசாங்கம் அப்போது அவங்களை சார்ந்து இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க ஏதோ ஒரு தென்சென்னையை சார்ந்து ஏதோ ஒரு கோரிக்கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு அமைச்சரை நேரடியாக சந்திக்க, ஏன்னா மாநில தலைவர் சாதாரண ஒரு பதவி கிடையாது அவங்க கட்சியை பொறுத்தவரையில். அப்படி சந்திக்கின்ற பொழுது தேவையான நிதிகளை பற்றி இங்கே பல்வேறு வளர்ச்சி பணிகள் வந்து மேற்கொண்டிருக்க முடியும். ஒரு தடவை கூட நம்ம அவங்க தென்சென்னை உண்மையாலே அக்கறை இருந்தது என்று சொன்னால் ஒரு தடவையாவது அவங்க வந்து நம்ம தென்சென்னை சார்ந்து அவங்க மத்திய அமைச்சர்களை ஏதாவது ஒரு பெட்டிஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க அவங்களோட காலகட்டத்தில். தென்சென்னை மீது அக்கறையே இல்லை அவங்களுக்கு. ஸோ அந்த விதத்தில் இவங்க வந்து மாளிகையிலிருந்து, ஆளுநர் என்ற மாளிகையிலிருந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக இங்கே எத்தனையோ பேர் பாஜகவின் சார்பாக பல்வேறு பணிகள் எல்லாம், தேர்தல் சார்ந்திருக்கக்கூடிய பணிகள்லாம் ஈடுபட்டாங்க. அவங்களையெல்லாம் மெதித்து இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி, ஒரு பரிந்துரையை யூஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்திங்கன்னா சீட்டு வந்து வாங்கியிருக்காங்க. அதனால் இதையெல்லாம் நீங்கள் கேட்குறதுனால நான் சொல்கிறேன். ஆனால் இது மக்கள் மத்தியில் பொறுத்தவரையில் பாஜக களத்தில் இருக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும். எப்பொழுதுமே இங்கே பொறுத்தவரையில் நல்ல சக்தியான அதிமுகவும் தீய சக்தியான திமுகவுக்கும் தான் போட்டி.